கன்னியாகுமரியிலிருந்து சென்னை போகும் அரசு இரவு பேருந்து. மக்கள் பாதி தூங்க பாதி இல். அந்த பேருந்தில் ரவி, ஒரு 24 வயது மெக்கானிக்கல் என்ஜினியர். வெகு நாள் கழித்து தனது அக்கா வீட்டுக்கு போறார். காட்டு பகுதிக்குள் பேருந்து நுழையும் போது டிரைவர் திடீர்னு நிதானமா கேட்டார், இந்த சாலையில நான் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நிற்க மாட்டேன். ஏதோ பிரச்சனைன்னு கேட்டிருக்கீங்களா? பாசஞ்சர்ஸ் முட்டாள்தனமா சிரிச்சாங்க. ரவி மட்டும் அதை எடுத்துக்கொண்டார். இரவு 1:20. பேருந்து ஓட்டுற சாலை முழுக்க நீளமான கர்வ். இருட்டா, லைட் ரொம்ப ஃபெயிண்ட். அப்போ பாம்பை போல நீளமான ஒரு நிழல் சாலையை கடக்குது. ரவி இல் பார்த்தார். நோபடி எல்ஸ் நோட்டிஸ்ட். அந்த நிழல் சாலையை கடந்து மறுபடி பேருந்தை பின்தொடர்ந்தது போல அப்படியே 7 கிலோமீட்டர் போயிருக்கும். டிரைவர் திடீர்னு பிரேக் அடிக்கிறார். பாசஞ்சர்ஸ் விழுந்து பயந்து எழுந்துட்டாங்க. ஒருத்தி கத்தினார், என்ன ஐயா, ஏன் நிறுத்துறீங்க? டிரைவர் நடுங்குற குரலில, யாரோ நடுவுல நிக்குறாங்க, அவரை அடிச்சிடுவேன்னு பயமா நிறுத்தினேன். அனைவரும் கண்ணை கூச வைக்கிற வெள்ளை சாரி உடை போட்ட பெண்ணை பார்த்தாங்க. அவள் முகம் மூடப்பட்டிருந்தது. அவள் மெதுவா கையை உயர்த்துறாள். பேருந்து கிளீனர் சிரித்து, அம்மா, இந்த நேரத்துல இங்க என்ன செய்றீங்க? பெண், பேருந்துல 29 பேர் இருக்காங்க. ஆனால் பாதையில 30வது ஆவி வந்திருக்குது. யாரோ உங்களோட பேருந்துல இல்லாதவன் இருக்கான். அதை கேட்டவுடன் அனைவரும் பேருந்துக்குள்ள பார்த்தாங்க. ஒரு எல். யாரும் வராத ஒரு மனிதன், ஒல்லி உடம்பு, தலையை தாழ்த்து உட்கார்ந்திருந்தான். அவரை யாரும் பேருந்தில் ஏறத்தான் பார்க்கவில்லை. டிரைவர் அந்த மனிதனை கேட்கிறார், எங்க சார், எங்க ஏறினீங்க? மனிதன் தலையை மெதுவா தூக்கினான். அவனின் கண்கள் முழுக்க வெள்ளை, கண்கோடு கூட இல்லை. அவன் சிரிச்சான், நான் இறங்கணும் சார், பேருந்து நிக்கலையே, நான் இறக்க வேண்டிய இடத்தையே கடந்துட்டீங்கள். ரவி உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. யாரும் பேச முடியவில்லை. டிரைவர் கட்டினார், கிளீனர், கதவு மூடு. ஃபுல் ஸ்பீட். பேருந்து வேகமா போக ஆரம்பிச்சது. அந்த மனிதன் சிரிச்சான், இறங்காம நான் எப்போவும் உங்களோட பேருந்துலவே இருப்பேன். அடுத்த வளைவுல நிற்கிறீர்கள். உங்களுக்கு நிற்க வேண்டிய இடம் நானே உங்களை முடிவு செய்து வைக்கிறேன். பெண்ணின் நிழல் பேருந்தை பின் தொடர ஆரம்பிச்சது. பேருந்து ஒரு பெரிய டவுன்ஹில்க்கு நுழைந்தது. ரவி இல் பார்த்தார். சாலையோடு இணைந்த காடு லாரி அளவுக்கு முழுக்க வெறுமை. அந்த பெண் ஓடி பேருந்தை கொதிக்கிறாள். முன்னாடி நின்ற மரம் நடுக்கம். ரோடு குலுங்குறது போல. பாசஞ்சர்ஸ் திகில். அந்த மனிதன் மெதுவா எழுந்தான். அவன் குரல், இப்ப நிக்கணும். அந்த நேரம் பேருந்தின் பிரேக் முழுக்க ஃபெயில். ரவி திடீர்னு அந்த பெண் கூறினதை நினைவுபடுத்திக்கிறார். பேருந்துல 29 பேர். 30வது ஆவி. ரவி எண்ணிக்கிறார். பாசஞ்சர்ஸ் 26, டிரைவர் 1, கிளீனர் 1, ரவி 1. டோட்டல் 29. அப்படின்னா? அவன் நடுங்கி மனிதன் மீது கை வைத்து பார்த்தான். அவன் உயிரோடு இருந்ததில்லை. இருந்து ஹியூமன் ஸ்மெல் இல்லை. உடம்பு ஐஸ் போல. ரவி கத்தினார், அவன் உயிரோட இல்ல, அவன் ஆவி. மனிதன் திடீர்னு பேருந்து முன் வந்தான். அவன் கையை உயர்த்தினான். பேருந்து முழுக்க ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் மூவ் பண்ணும் மாதிரி சைட்வேஸ் திரும்ப ஆரம்பிச்சது. அனைவரும் கத்துறாங்க. ரவி கத்தினார், நிறுத்துங்க, எங்களை எங்க கூட்டிக்கிட்டு போறீங்க? அவன் கண்களை விரிச்சான். நான் இருந்த சாலையில். உங்க பேருந்து முடிஞ்சிடும். அந்த நேரம் வெள்ளை சாரி பேய பெண் குரல் சத்தம், இவர்களை விடு. அவள் பேருந்தின் முன் தோன்றினாள். அவள் ஒரு கை ஆவிக்கு, ஒரு கை பேருந்துக்கு. ரோட் ஃப்ரீஸா போயது. வைன் நிறுத்தப்பட்டது. பேருந்து பேரழிவின் தடையை தாண்டாமல் நிற்கிறது. பெண் கத்தினாள், உன் மரணத்துக்கு காரணம் இவர்களல்ல. உன் கோபத்தை காரணமில்லாதவர்களிடம் காட்டாதே. அந்த ஆவி நீளமான சத்தத்துடன் மறைந்தது. பேருந்து திடீர்னு ரோடு ஆக வந்தது. அனைவரும் ஷாக்ட்.
அடுத்த நாள் காலை பேருந்து பிரேக் டவுன் போன்ற நிலையில் அருகில் உள்ள நின்றிருந்தது. போலீஸ் வந்தது. பாசஞ்சர்ஸ் எல்லாம் நன்றா இருந்தாங்க. ஆனா ரவி மட்டும் ஒருவர் அருகே செஞ்சு கேட்டார், இங்க எப்பவும் ஆக்சிடென்ட் நடக்குமா? போலீஸ் அதிகாரி சிரிக்காமல், இந்த சாலை டேஞ்சரஸ். 15 இயர்ஸ் முன்பு ஒரு பேருந்து இந்த சாலையிலே 30 பேரு உயிரிழந்தாங்க. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அந்தல இறந்தாங்க. அந்த பேருந்து இந்த ரோட்டில்தான் ரவி நடுங்கி பார்த்தார். பெண்ணின் ஆத்மா பேருந்தை காப்பாற்றியது. ஆணின் ஆத்மா குலைக்க வந்தது. ரவி வீட்டுக்கு போனார். ராத்திரி 12 மணி 10 நிமிடம். அவருக்கு ஒரு அன்னோன் மெசேஜ், நீங்க தவறான பேருந்து பயணத்திலிருந்து தப்பிட்டீங்க. அடுத்த பயணத்தில் யாரு தப்பிப்பாங்க? சென்டர் சீட் நோ 30. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை வைரன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.